சென்னை ட்ரேட் சென்டர்ல கேமராக்கான எக்ஸ்போ நடக்குதுங்க. போய் பார்க்காம எப்படி இருக்க முடியும்? ஸ்டுடியோ வச்சிருந்தா கண்டிப்பா அங்க போயே ஆகணும். ஆமாங்க, போன வருஷம் நாங்க போனோம். போன வருஷம் போனா நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸே கிடையாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கம்மியான ஒரு ஷாப்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா கேமரா ஈவென்ட் போட்டோகிராஃபி பண்றவங்க எல்லாருக்குமே இந்த இடம் வந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா நீங்க ஆல்பம் டிசைனிங் பண்றவங்க, ஈவென்ட் போட்டோகிராஃபி பண்ணும்போது வெட்டிங்கான ஆல்பம், அந்த பாக்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஷீட் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான மொத்தமும் அங்க இருக்கும். அப்புறம் ஆல்பம் இது ஃப்ரேம் போடுறதுக்கான தேவையானது. அதுக்கப்புறம் என்னடா இது கேமரா எக்ஸ்போ நடக்கிற இடத்துல என்னடா முந்திரி பருப்பு, பாதாம், பிஸ்தா, அப்பளம் இருக்கு. சரி, அதே லைட்டா வாயில எடுத்து போட்டு கிளம்பியாச்சு. ஆனா உள்ள போனீங்கன்னா நிறைய இருக்கு. கேமரா மட்டும் கிடையாதுங்க, ஸ்டுடியோக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்குது. நீங்க ஒரே இடத்துல மொத்தமா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா போன வருஷம் நிறைய கடை இருந்துச்சு, இந்த வருஷம் கடை கம்மியா இருக்கு. அதுதான் கொஞ்சம் பெரிய கஷ்டமா இருந்துச்சு. சரி, இருந்தாலும் உள்ள போயிடலாம். அந்த இவ்வளவு பெரிய எல்இடி ஸ்கிரீனாடா அப்படின்ற மாதிரிலாம் இருந்துங்க. அங்க எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க. எல்இடி ஸ்கிரீன்லாம் நம்ம வாங்க முடியாதுங்க, கேமரா வாங்குறதே ததக்க புதக்க ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் லாஸ்டா சாப்பாடு எடுத்து போனா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. போனா எல்லாம் அவ்வளவு ரேட்டுங்க, நீங்க வெளியே சாப்பிட்டுருக்கலாம் போகுது. லாஸ்ட்ல எதுக்கடா அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. எதுவுமே வாங்கல. இந்த சாப்பாடும் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் ஆயிடுச்சு. அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல. ஏன்னா சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல காசு கொடுங்கனீங்கன்னா நாங்க எங்க போறது?